ஹாய் எவ்ரிபடி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் க்ரோத்துக்கான டிப்ஸ் தான் சொல்லப் போறேன். நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹேர் ஃபால் அதிகமா இருக்கும். ஹேர் வந்து க்ரோத்தே ஆகாது. அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் நெறையா இருக்கும். ஸோ உங்களுக்கான டிப்ஸ் தான் நான் குடுக்க போறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். என்னோட டிப்ஸ கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கு, ஹேர் க்ரோத் ஆகணும் அப்படின்னு நீங்க நெனைச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட ஃபுட்ல நான் சொல்றது எல்லாமே எடுத்துட்டு வாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆகுறத நீங்களே பார்ப்பீங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து எக் சாப்பிட்டு வாங்க. எக் வந்து புரோட்டீனு. புரோட்டீன் நம்ம ஃபுட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. நம்மளோட பாடிக்குமே ரொம்ப ரொம்ப தேவை. புரோட்டீன் நெறைய சாப்பிட்டு வாங்க. அதில வந்து எக் ஒயிட்டு, ஸ்ப்ரவுட்ஸு, பிளஸ் பன்னீரு அண்ட் சுண்டல் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராஜ்மா ஐட்டம்ஸு இதெல்லாம் நீங்க தொடர்ந்து உங்க ஃபுட்ல இந்த தானிய வகைகள்லாம் எடுத்துட்டு வாங்க. அண்ட் கீரைகள் நெறைய சாப்பிடுங்க. புதினா கீரை அண்ட் கொத்தமல்லிலாம் சட்னி செஞ்சு சாப்பிட்டு வாங்க. முருங்கீரை சாப்பிடுங்க. நார்மலா ஸ்நாக்ஸஸ் நெறைய கீரை வகைகள்லாம் இருக்கு. அரைக்கீரை, மொளக்கீரை இந்த மாரி. ஸோ நெறைய கீரை வகைகள்லாம் சாப்பிட்டு வாங்க. அண்ட் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கோங்க. ஜிங்க் ஃபுட்ஸ் நெறைய எடுத்துக்கோங்க. ஜிங்க் ஃபுட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த ஃபிஷ்ல, நான்வெஜ் ஐட்டம்ல நெறைய ஜிங்க் கன்டென்ட் அதிகமா இருக்கு. நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால ஃபிஷ் இதெல்லாம் நீங்க சாப்பிட்டுட்டு வாங்க. நான்வெஜ் அதிகமா சாப்பிடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? பிளஸ் வந்து நட்ஸ் அண்ட் சீட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பாதாம், பிஸ்தா, டேட்ஸு இதெல்லாம் உங்க ஃபுட்ல எடுத்துட்டு வாங்க. நான் சொல்ல ஃபுட்ஸ் எல்லாமே இப்போ உங்களோட ஃபுட்ல நீங்க எடுத்துக்கிறீங்களா? அப்படின்னு பாருங்க. அத எடுத்துக்கலாம் அப்படின்ற பட்சத்தில கண்டிப்பா எடுத்துட்டு வாங்க. மத்தபடி மத்த ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா சாப்பிடுங்க. ஏன்னா ஹேர் க்ரோத்துக்கு இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களும் ஒரு 3 மந்த் கன்டினியூவா பண்ணிட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க ஹேர் ஃபால் நின்னு க்ரோத் ஆகுறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்களா? என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. நான் நெறைய வீடியோஸ் இது மாரி உங்களுக்காக போடுறேன். தேங்க் யூ.